நம்ம 24 நியூஸ். அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம 24 நியூஸ் சேனல். ஏற்கனவே லிங்கா கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் ஆரம்பிச்சோம். ஸோ அதில் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாமே வந்து சொல்லியிருந்தோம். நிறைய பேர் வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. அந்த சேனல் ஏற்கனவே முடக்கப்பட்டது. தற்போது நம்ம 24 நியூஸ் அப்படிங்கிற சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். இது மக்கள் மத்தியில் தற்போது நல்ல வரவேற்பை கொடுத்துட்டு இருக்குது. மறுபடியும் கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சேனல் மூலமாக மறுபடியும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு தமிழகம் முழுவதும் உள்ள வீடு இல்லாதவங்களுக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் மூலமாக தற்போது வீடுகள் வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியா இருக்குது. அத பத்தி தான் இந்த பதிவுல முழுமையா நம்ம பார்க்க போறோம். முதல் முறையாக நம்மளுடைய சேனல நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டன கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கன்னா, நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அது மூலமாக தான் வரும். வாங்க இப்ப பதிவுக்குள்ள போலாம். தமிழகம் முழுவதும் உள்ள ஏழை எளிய மக்கள், மலைவாழ் மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் இவங்களுக்காகவே வந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் வந்து இலவசமாக வீடுகள் வழங்கப்படும் அப்படிங்கிறது ஏற்கனவே முதல்வர் அவர்கள் வந்து தேர்தல் வாக்குறுதியெல்லாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நடந்து முடிந்த அந்த தேர்தல்ல வந்து 40க்கு 40 திமுக வந்து வெற்றி பெற்றிருக்குது. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா, கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் மூலமாக யாருக்கெல்லாம் வீடு 100% இல்லாம வாடகைக்கு இருக்காங்களோ, இல்ல வெளியில எங்கேயாவது வெளியூர் போயிருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் வந்து சொந்த ஊர்ல ஒரு இடம் குடுத்து ஒரு வீடு குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி தற்போது தமிழக அரசு சார்பாக முதலமைச்சர் அவர்கள் தற்போது அனைத்து மாவட்ட ஆட்சியருடன் ஆலோசித்து வர்றதாக தற்போது தகவல் வெளியாக உள்ளது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல சொல்றதா பிற்படுத்தப்பட்ட மக்கள், மலைவாழ் மக்கள், அ ஏழை எளிய மக்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து அடிப்படை வசதி கூட இல்லாதவங்களுக்கு, நிலம் கூட இல்லாதவங்களுக்கு, வீடு இல்லாதவங்களுக்கு இவங்கெல்லாம் 100% தேர்ந்தெடுத்து முழுமையா அவங்களுக்கு போய் இந்த திட்டம் சேரணும் அப்படின்னு முதல்வர் அவர்கள் உறுதியா இருக்கிறதாகவும் தற்போது தகவல் வெளியா இருக்குது. இந்த திட்டத்திற்காக தமிழக அரசு சார்பாக 3400 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியா இருக்குது. ஆ முதல்வர் அவர்கள் வந்து எந்த மாவட்டத்தில முதற்கட்டமாக இந்த திட்டம் துவங்கப்படும் அப்படிங்கிறது அவர் தான் முடிவெடுத்து ஆலோசித்து சொல்லணும். எந்த மாவட்டத்தில இந்த திட்டம் துவங்க போறாங்க அப்படிங்கிறது தகவல் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் அத டீட்டெயிலா சொல்றேன். ஒரு சில தகவல்கள் முன்கூட்டியே எனக்கு வந்து சில விஷயங்கள்லாம் கிடைக்கும். அது வந்தாலும் கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன். இதுபோல இன்னொரு பதிவில மறுபடியும் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம 24 நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.